ஃபைனலாக ஹீரோ கம்பெனி அவங்களோட எக்ஸ்ட்ரீம் 250R மோட்டர் சைக்கிளை இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ 1,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பாரத் மொபிலிட்டி ஆட்டோ எக்ஸ்போவில் தான் இந்த மோட்டர் சைக்கிளோட ப்ரைசிங் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி டியூக் 250க்கு ஒரு டைரக்ட் காம்படிஷனாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணக்கல இதில் என்ன மாதிரியான ஃபீச்சர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த மோட்டர் சைக்கிளோட லுக்ஸ் அண்ட் டிசைன் தான். லுக்ஸ் அண்ட் டிசைன் ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா அக்ரெசிவாக நல்லா மஸ்குலரான டேங்கோட லுக்ஸ் ரொம்ப வந்து ப்ரீமியமாகவும் பண்ணியிருக்காங்க. லுக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பார்த்துருவோம். இந்த வண்டியில் ஒரு 250cc சிங்கிள் சென்டர் லிக்விட் கூலிங் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 31 bhp 25 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். டியூக் 250க்கு ஒரு ஈக்குவலான ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது 0 to 60 பார்த்தீங்கன்னா 3.2 செகண்ட்லேயே பண்ணிருப்பாங்க. செம்ம ஒரு பவர்ஃபுல்லான 250cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6-bit கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர்னஸ் கிளச்சும் இந்த மோட்டர் சைக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட லைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எல்இடி டிஆர்லோட சேர்த்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மோட்டர் சைக்கிள் உங்களுக்கு எல்இடி செட்டப் தான் கிடைக்கும். லைட்ஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் கோல்டு கலர் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லுக்ஸ் அண்ட் பர்பஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டயர்ஸ். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலில் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷனுக்கான நல்ல ப்ராடான வைடரான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 mm ப்ராடான டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஷனலாக ரியர் வீல் ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இந்த ரைடிங் மோட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரியர் வீல் ஏபிஎஸ் வேணால் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து இந்த மாடலில் உங்களுக்கு வந்துடும். இந்த டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எல்சிடி பேனல் தான் கொடுத்துருக்காங்க. டிஎஃப்டி கொடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும். ஸோ அது மட்டும் இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க. மேபி ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணும்போது டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இந்த நெகட்டிவ் எல்சிடி பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கக்கூடிய ஒரு மீட்டராக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த கரிஸ்மா 210 இருக்கிற ஒரு ஸ்பீடோமீட்டராக தான் இது வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான லுக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லைட் டெயில் லைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி பைக்காக தான் இது வந்து இருக்குது. ஸோ இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்க. இந்த பைக்கை பற்றி ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். இந்த வீடியோவை இதோட நான் என் பண்ணிக்கிறேன். இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.